எய்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எந்த எக்ஸாம் எழுத போறீங்க, எந்த ஜாப் உங்களுக்கு தேவை, இதை நீங்க தெளிவுபடுத்தி இருக்கணும். இனிஷியலி இதை எய்மா வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து குரூப் 4 தான் படிக்க போறீங்க, ஆர் குரூப் 2 மட்டும் தான் படிக்க போறீங்க, ஆர் குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எழுத போறீங்கன்னா இந்த எய்மை இனிஷியலியே நீங்க தெளிவுபடுத்திக்கோங்க. இதனால தெளிவுபடுத்துறீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு, அடுத்த 1 இயருக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. மணி பிளஸ் டைம், மணி பிளஸ் டைமை வந்து இந்த ஒரு எக்ஸாமுக்காக மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. ஸோ இதை நீங்க கிளாரிட்டியா தெளிவுபடுத்தி இருக்கணும். அதாவது நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, குரூப் 4ஆ, குரூப் 2ஆ, குரூப் 1ஆ, குரூப் 2 படிக்கும்போது தமிழா, இங்கிலீஷா, இந்த விஷயத்தை வந்து இனிஷியலி நீங்க தெளிவுபடுத்தி இருக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா, இந்த விஷயம் உங்களுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த வரக்கூடிய ஒரு வருஷம் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. நீங்க ப்ரிப்பரேஷன்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க.